السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 147 பாடங்கள் முடிந்த இன்ஷா அல்லாஹ் இன்று 148வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். பாருங்கள், இந்த கித்தாபில் மூலம் நாம் இலக்கணத்தை அரபி இலக்கணத்தை நன்கு விளங்கிக் கொள்வதற்கு பயிற்சிகளுடன் கூடிய ஒரு நல்ல கித்தாபாகும். இந்த கித்தாபை நாம் முழுவதுமாக படிக்கும் பொழுது ஒரு அரபி இலக்கணத்தில் ஒரு நன்கு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கிதாபின் மூலம் நம்மளுக்கு ஏற்படும். இன்னும் இந்த அரபி இலக்கணத்தை அறிவதன் மூலம் அரபியை கற்றுக்கொண்டு குரான் ஹதீஸை விளங்குவதற்கும் அதை நாம் அமல் செய்வதற்கும் அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். மா யனூபு அனில் மஸ்தரி ஃபி பாபில் மஃபூலில் முத்தலகி. மஃபூல் முத்தலக்கின் வகையிலே வரக்கூடிய மஸ்தரை தொட்டும் பகரமாகும் ஒன்று. இப்ப மஸ்தர் மஃபூல் முத்தலக்காக வரக்கூடிய அந்த மஸ்தர் மஃபூல் முத்தலக்காக வரக்கூடிய அந்த மஸ்தரை தொட்டும் பகரமாக எதுவெல்லாம் வரும் என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். கிட்டத்தட்ட பகரமாக வரலாம். அந்த மஃபூல் முத்தலக் வகையில் வரக்கூடிய அந்த மஸ்தரை தொட்டும் பகரமாக வர வேண்டும் என்றால் அதற்கும் அது பகரமாக என்ன வருகிறதோ அந்த மஸ்தருக்கும் அதற்கும் என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது தொடர்பு இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 9 தொடர்புகளை நாம் படித்தோம். அதாவது அந்த 9 தொடர்புகள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், முதல் தொடர்பு இரண்டும் ஒரே அர்த்தம் கொடுக்க வேண்டும். மஸ்ஜிதுடைய அர்த்தமே நம்ம எது கொண்டு வரோமோ அந்த வார்த்தையும் பகரமா என்ன வார்த்தை கொண்டு வரோமோ அதுவும் அதே அர்த்தம் கொடுத்தால் பகரமாக கொண்டு வரலாம். அதே போல மஸ்தருடைய சிஃபத்தாக இருந்தால் பகரமாக கொண்டு வரலாம். மூன்றாவது மஸ்தருடைய வகையை, இந்த வகை எப்படி செய்தோம் என்ற அந்த வகையை மஸ்தருடைய வகையை விளக்குவதாக இருந்தால் அந்த வகையை பகரமாக கொண்டு வரலாம். நான்காவதாக மஸ்தருடைய எண்ணிக்கையை குறிப்பிட்டால் ரெண்டு மூணு மூணு முறை 4 முறைன்னு மஸ்தருடைய எண்ணிக்கையை குறிப்பிட்டால் என்ன செய்யலாம்? பகரமாக கொண்டு வரலாம். ஐந்தாவது அந்த ஆழத்தாக இருந்தால் மஸ்தருடைய ஆழத்தாக, அப்ப அப்படின்னா எது கொண்டு அடிச்சோம் அப்படின்னா அதோடைய ஆழத்தாக இருந்தால். ஆறாவது குல்லின் பக்கம் அந்த மஸ்தரை எல்லாம் செஞ்சால் அந்த குல்ல பகரமா கொண்டு வரலாம். பாலின் பக்கம் அந்த மஸ்தரை எல்லாம் செஞ்சா அந்த பாலை பகரமா கொண்டு வரலாம். இஸ்மு இஷாரா அந்த சுட்டி காட்டக்கூடிய வார்த்தை அந்த மஸ்தரின் பக்கம் சுட்டி காட்டினால் அந்த இஸ்மு இஷாராவை நாம் பகரமாக கொண்டு வரலாம். அதே போல நாம் லமீர், அந்த லமீர் மஸ்தரை பார்த்து மீளக்கூடியதாக இருந்தால் அந்த லமீரை என்ன செய்யலாம்? மஸ்தருக்கு பகரமாக கொண்டு வரலாம். ஆக இந்த 9 காரியத்தையும் நாம் பாடத்தில் தெளிவாக பார்த்து விட்டோம். அதை தான் தொடர்ந்து என்ன செய்கிறோம்? இன்று அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடத்தில் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை வாருங்கள் தொடர்ந்து காண்போமா? பயிற்சிகள் பாருங்க. தம்ரீன் ஆத்தின் முதலாவது. இப்ப முதலாவது தம்ரீன் என்ன சொல்றாங்க? ஐயின் குல்லனா இபின் அனின் மஃபூலின் முத்தலக்கி ஃபில் இபாரத்தில் ஆத்தியதி. பின்வரக்கூடிய வாசகத்திலே மஃபூல் முத்தலக்கை தொட்டும் பகரமாக வரக்கூடிய ஒவ்வொன்றையும் குறிப்பிடு. வபையின் சபப நியாபதிஹி. அது பகரமாக வருவதுடைய காரணத்தை விளக்கு. பின்னாடி ஒரு பெரிய வாசகம் கொடுக்குறாங்க. அதுல எதெல்லாம் நாயிபா வந்திருக்கு, மஃபூல் முத்தலக்குக்கு நாயிபா வந்திருக்குன்னு நம்ம குறிப்பிடணும். ஏன் நான் காரணத்தையும் கலக்கணும். எதுக்கு பகரமா வந்துச்சு அந்த பகரத்துடைய காரணத்தையும் நம்ம என்ன செய்யணும்? குறிப்பிடணும். நம்ம மேல 9 காரணம் படிச்சிருக்கோம்ல, அதுல என்ன காரணம்ன்றதையும் என்ன செய்யணும்? நம்ம குறிப்பிடணும். சரியா? அப்ப பாருங்கள், ஃபர்ஸ்ட் இது வாசகத்தை படிச்சிடலாம். இது பயிற்சி, உடல் பயிற்சியை பத்தி பேசக்கூடிய ஒரு வாசகமாகும். நம்ம என்ன செய்யணும்? அதிகமா உடல் பயிற்சி செய்யணும் என்பதை பத்தி நம்மளுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு வாசகம். பாருங்க. அத்தம்ரீனாத்துல் பதனியத்து உடல் பயிற்சிகள் ஆகிறது. தசீதுல் அல்லலாத்தி அது என்ன செய்யும்? தசைகளுக்கு அதிகமாக்கும். சலாபத்தன் தசைகளுக்கு உறுதியை அதிகமாக்கும். கல்ப கூவத்தன் இன்னும் இதயத்திற்கு கூவத்தன்
பலத்தை என்ன செய்யும், அதிகமாக்கும். அது சாயிதுல் வல் குலா, இன்னும் குடல் மற்றும் சிறுநீரகங்களுக்கு உதவி செய்யும். ஆனா குடல் இன்னும் சிறுநீரகங்களுக்கு அது உதவி செய்யும். அத்தம்ம முசாஅதத்தின் பரிபூர்ணமான உதவியாக உதவி செய்யும். ஃபஅலல் இன்சானி, எனவே ஒரு மனிதனின் மீது கடமையாகும். யுஅனா பிஹா, அந்த பயிற்சிகளை கொண்டு கவனம் செலுத்தப்படுவது மனிதன் மீது கடமையாகும். குல்லல் இனாயத்தி, கவனம், முழு கவனமாக கவனம் செலுத்தப்படுவது மனிதன் மீது கடமையாகும். இன்னும் அதே போல வஅன் யஜ்அல லினஃப்ஸிஹி, இன்னும் தனக்கென்று ஆக்குவது கடமையாகும். ஹத்தம் மின்ஹா, அந்த பயிற்சிகளிலிருந்து ஒரு பகுதியை அவன் தனக்கென்று ஆக்குவது. குல்லையோமின், ஒவ்வொரு நாளும் அந்த பயிற்சிகளிலிருந்து ஒரு பகுதியை தனக்கென்று ஆக்குவது கடமையாகும். அப்ப அந்த பயிற்சியில கவனம் செலுத்துறதும் அதே போல ஒவ்வொரு நாளும் அதுல இருந்து ஒரு பங்கு, அந்த பயிற்சிகள்ல இருந்து ஏதோ கொஞ்சம் என்ன செய்யணும், தனக்கென்று டெய்லியும் ஆக்குறது மனிதனுக்கு கடமை. அஃலலு அன்வாஇ தம்ரீனில் பதனி, அதே போல உடல் பயிற்சியின் வகைகளின் மிகவும் சிறந்ததாகிறது. மாக்கான ஃபில் ஹவா பல்கி, சுத்தமான காற்றிலே ஆகுமே அந்த ஒன்றா இருக்கும். அப்ப உடல் பயிற்சியின் வகையில மிகவும் சிறந்தது சுத்தமான காற்றிலே நம்ம செய்யக்கூடிய அந்த உடல் பயிற்சியாக இருக்கும். சரியா? அப்ப திறந்த வெளியில சுபு நேரத்துல அப்பெல்லாம் காற்று சுத்தமா இருக்கும். பொல்யூஷன் இல்லாம சுத்தமாக இருக்கக்கூடிய நேரம், அந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யணும், நம்ம பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லதுன்றாங்க, சிறந்ததுன்றாங்க. அதே போல அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபயஹ்சுனு பில் இன்சானி, ஒரு மனிதனை கொண்டு அழகாகும். ஐயம்ஷிய ஃபில் ஹுகூல், அப்ப அவன் நடப்பது. ஃபில் ஹுகூலி, வயல்வெளிகளிலே. கசீரன், அதிகமாக வயல்வெளிகளிலே நடப்பது ஒரு மனிதனை கொண்டு அழகாகும். ஐ அஸ்பஹ அவுமன், நீச்சல் செய்வதாக நீச்சல் செய்வது அழகாகும். ஐ யம்ததிய ஸஹவாத்தில் கைலி ருகூபன், இன்னும் குதிரைகளின் முதுகுகளில் வாகனிப்பதாக ருக்குபன் எம்தத்திய ரெண்டு ஒண்ணுதான். இப்ப குதிரைகளின் முதுகுகளில் வாகனிப்பதாக வாகனிப்பதும் இன்னும் இதுவும் அதே அர்த்தம் தான். நீச்சல் அடிப்பதாக நீச்சல் அடிப்பதும் அதே போல் அதிகமாக வயல்வெளிகளிலே நடப்பதும் மனிதனை கொண்டு அழகாகும். வாய்ஸ்தரில, இன்னும் அவன் ஈடுபடுவது ஃபி ஹதீகத்தி மன்சிலிஹி, அவனுடைய வீட்டு தோட்டத்திலே அவன் ஈடுபடுவது தஃஅத்தைனி அவ் சலாசன் குல்ல குல்ல உஸ்பூஇன். அப்ப இங்க என்ன சொல்றாங்க, அதிகத்துனா தோட்டம், வீட்டு தோட்டம். சரியா? அப்ப 3 தடவையாச்சும் அவன் ஈடுபடுவது, அவன் வீட்டு தோட்டத்திலே ஈடுபடுதுன்னா வேலை செய்யணும், ஏதாச்சும் வேலை செய்யணும் அவன் வீட்டு தோட்டத்துல. தஃஅத்தைனி, 2 முறையோ அல்லது 3 முறையோ அவன் வீட்டு தோட்டத்துல வேலை செய்வது ஒரு மனிதனை கொண்டு அழகாகும். குல்ல உஸ்பூஇ, ஒவ்வொரு வாரமும் அவன் இந்த மாதிரி வேலை 2 முறை 3 முறை வேலை செய்யறது அவன் மனிதனை கொண்டு அழகாகும். அலல் இன்சானி, இன்னும் மனிதனின் மீது கடமையாகும். அல்லா யுஜ்ஹித நஃப்ஸஹு, தன் உள்ளத்தை ஆஹ் சிரமப்படுத்தாமல் இருப்பது. யுஜ்ஹிதனா சிரமத்திற்குள்ளாக்காமல், சிரமப்படுத்தாமல் இருப்பது கடமையாகும். ஃபிஹாத தம்ரீனி, இந்த பயிற்சியிலே தன்னை சிரமப்படுத்தாமல் இருப்பது அவசியமாகும். தாலிக்கல் இஜ்ஹாத, அந்த விதமான சிரமத்தை சிரமப்படுத்தாமல் இருப்பது. எந்த விதமான, அல்லது எத்தகைய சிரமம் என்றால், யதீஹில் முத்தனாஃபிஸூன ஃபீ மயாதீன், அப்ப முத்தனாஃபிஸூன ஃபீ மயாதீனி சிபாகி, மயாதீனி அஸ்ஸிபாகி, அப்ப ஓட்டப்பந்தய மைதானங்களில், சிபாக்னா ஓட்டப்பந்தய மைதானங்களில் போட்டியிடுபவர்கள் அந்த சிரமத்தை கொண்டு வருவார்களே, அத்தகைய அந்த சிரமத்தை இந்த பயிற்சியிலே தனக்கு சிரமம் கொடுக்காமல் இருப்பது மனிதன் மீது கடமையாகும். அவங்க ரொம்ப பயிற்சி செய்வாங்க. எங்க போட்டி போடுறவங்க என்ன செய்வாங்க, பயிற்சி ரொம்ப அதிகமா செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சிரமத்தை நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏதோ கொஞ்சம் நம்மளால முடிஞ்சதை செஞ்சா போதும். அந்த போட்டியாளர்கள், மைதானங்கள்ல போட்டி போடக்கூடிய போட்டியாளர்கள் எதை செய்வார்களோ, எந்த சிரமத்தை அவங்களுக்கு எடுத்து வருவார்களோ அந்த வகையான சிரமத்தை சிரமம் கொடுக்காமல் இருப்பது மனிதன் மீது கடமையாகும். ஃபைன தாலிக்கு, ஏனென்றால் நிச்சயமாக அதுவாகிறது. இந்த மாதிரி அந்த அந்த தாலிக்குள்ள ஜிஹாத் இருக்குல்ல, அந்த மாதிரி சிரமம் கொடுப்பதாகிறது. அது எவ்வொரு ஜிஸ்ம, உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் திட்டமாக என்ன செய்யும், சில வேளை உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். சரியா? அக்ஸர மிம்மா யுஃபீதுஹு,
உடலுக்கு பலன் தரும் ஒன்றை விட அதிகமாக என்ன செய்யும்? தீங்கை தான் விளைவிக்கும். இப்ப ரொம்ப ஓவரா செஞ்சோம்னா நம்ம உடலுக்கு அது நல்லது இல்லை. அது என்ன ஆயிக்கிறோம்? நம்ம உடலுக்கு எடுத்துரும். அதனாலதான் ஓவரா செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யறாங்க? எச்சரிக்கிறாங்க. சரியா? இப்ப அடுத்து அது வரைக்கும் என்ன செஞ்சாங்க? எதெல்லாம் நாய் பாவம் இருக்குன்னு கேட்டாங்களே, அங்க பாருங்க. அதுக்கு எடுத்து சொல்லிட்டோம். இங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அதே போல ஏன் என்னத்துக்கும் தொடர்பு காரணம் என்னன்னு கேட்டாங்க. அதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, துசாயிதுல் அம்ஆ வல் குலா அத்தம்ம முசாஅதத்தின். அப்ப துசாயிது உடைய அத்தம்ம முசாஅதத்தின் என்ன வந்திருக்குது இங்கே? மஸ்தருக்கு பகரமா வந்திருக்கு. அத்தம்ம முசாஅதத்தின். முசாஅதத்தன் தான் வரணும். அந்த இடத்துல அத்தம்ம முசாஅதத்தின் வந்திருக்கு. அப்ப என்னது? சிஃபத்துல் மஸ்தரி, மஸ்தருடைய சிஃபத்தாக இருக்கு அத்தம்ம. அப்ப நமக்கு தெரியும் சிஃபத்தை சில டைம் இலாஃபத்திலேயே கொண்டு வரலாம். இப்ப முசாஅதத்தன் தாமத்தன் என்பதை அத்தம்ம முசாஅதத்தின் எழுதலாம். சரி, இலாஃபத்திலும் எழுதலாம். அதே போலதான் இங்க அத்தம்மன் என்பது என்னது? பரிபூர்ணமான முயற்சியாக அர்த்தம் வைக்கும் போது நம்ம தமிழ்ல பரிபூர்ணமான முயற்சியாக தான் அர்த்தம் வைப்போம். ஆனா இங்க எழுதும் பொழுது இலாஃபத்தில் எழுதுவோம். சரியா? அப்ப அத்தம்ம முசாஅதத்தின். ஓகேவா? அப்ப அத்தம்ம என்பது முசாஅதத்துடைய சிஃபத்தாக இருக்கிறது. அதான் தொடர்பு. காரணம் கேட்டாங்களே, அதான் சிஃபத்துல் மஸ்தரி, மஸ்தருடைய சிஃபத்தாக இருக்கிறது. பரிபூர்ணமான தொடர்பு. அப்ப இந்த மஸ்தருடைய சிஃபத்தாக அத்தம்ம இருக்கிறது. அதனால் என்ன செஞ்சோம்? மஃபூல் முத்லக்கு பகரமா இதை கொண்டு வந்தோம். அந்த மஸ்தருக்கு பகரமா கொண்டு வந்தோம். அடுத்து அல்லல் இன்சானி யுனா பிஹா குல்லல் இனாயா. யுனாவுக்கு இனாயத்தன் தான் வந்திருக்கணும் மஸ்தரு. ஆனா குல்லல் இனாயா கொண்டு வந்தோம். இது நமக்கு தெளிவாவே தெரியுது. ஏன்? அந்த இனாயத்தின் பக்கம் தான் இந்த குல்ல என்ன செஞ்சிருக்கோம்? இலாஃபத் செஞ்சிருக்கோம். அதான் காரணம். குல்லல் இனாயா என்பதுதான் இங்க பகரமா வந்திருக்குது மஸ்தருக்கு பகரமா. ஏன் பகரமா வந்துச்சு? காரணம் அல் இலாஃபத்து இலா மஸ்தரில் ஃபஅலி. அந்த ஃபஅலுடைய மஸ்தரின் பக்கம் இணைத்ததா இருக்கும். அப்ப அந்த மஸ்தர் யோனாவுடைய ஃபேலுடைய மஸ்தரின் பக்கம் இணைத்திருக்கோம்ல, அதுதான் காரணம். இப்ப ரெண்டுத்துக்கு தொடர்பு இருக்குல்ல, இலாஃபத் என்ற தொடர்பு, அதுதான் காரணம். அடுத்து எம்சிய ஃபில் ஹுகூலி கசீரன். இப்ப எம்சிய வந்துச்சுல, அங்க கசீரன். இப்ப இங்க கசீரன் என்பது பகரமா வந்திருக்கு. நம்மளுக்கு தெரியும் என்னது? அப்ப அதிகமாக நடப்பதாக. சரியா? அதிகமாக நடப்பதாக நடப்பதுன்னு அர்த்தம். இப்ப இது சிஃபத்துல அதிகமாக நடக்கிறது அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்? மஸ்தருடைய சிஃபத்து. அப்ப மஸ்தருக்கும் இதற்கு என்ன தொடர்பு? சிஃபத், மௌசூப் சிஃபத் என்ற தொடர்பு இருக்கு. இப்ப கசீரன் என்பதுதான் மஸ்தரை தொட்டும் பகரமா வந்திருக்குது. காரணம் சிஃபத்துல் மஸ்தரி, இந்த மஸ்தருடைய சிஃபத்தாக இது இருக்குது. அதனால பகரமா வந்திருக்கு. அடுத்தது எஸ்பஹ அவுமன் வந்துச்சுல. இப்ப அவுமன்றது எஸ்பஹுக்கு எதுக்கு? மஸ்தருக்கு பகரமா அவுமன் வந்திருக்கு. அப்ப மஸ்தருக்கு பகரமா என்னது? அவுமன்ற வார்த்தை வந்திருக்கு. ஏன் அவுமன் கொண்டு வந்தோம்? முராதிஃபுல் மஸ்தரி, மஸ்தருடைய அர்த்தத்திற்கு தோதுவான அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இப்போ மஸ்தருடைய அர்த்தம் எஸ்பஹன் வருதுல, இதோட மஸ்தருக்கும் நீந்துதல் தான் அர்த்தம். இந்த அவுமனுக்கும் என்ன அர்த்தம்? நீந்துதல். இப்போ மஸ்தருடைய அர்த்தத்திற்கு தோதுவான அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இது இருக்குது. இப்ப ரெண்டும் ஒரே அர்த்தம் கொடுக்கறதுனால தான் அந்த மஸ்தருக்கு பகரமா இதை கொண்டு வந்தோம். அடுத்து எந்தத்திய சஹவாத்தில் கையில் இருக்குபனுச்சுல. அப்ப இங்க எம்தத்திய அதுக்கு இம்தித்தான் வரணும். நான் ருக்கூபன் கொண்டு வந்திருக்கேன். ஏன்? ருக்கூபன் என்பதுதான் மஸ்தரத்துடன் பகரமா வந்த வார்த்தை இங்க போட்டிருக்காங்களா? காரணம் என்ன? இது முராதிஃபான வார்த்தை. அப்ப முராதிஃபுல் மஸ்தரி, மஸ்தரின் அர்த்தத்தை போல அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அப்ப மஸ்தருக்கு என்ன அர்த்தம்? பயணிப்பது. எம்தத்தியனா பயணிப்பது தானே அர்த்தம். ருக்குபனுக்கு என்ன அர்த்தம்? பயணிப்பது. இப்ப ரெண்டும் ஒரே அர்த்தம் கொடுக்கறது தான் இங்க என்னது? அதுக்கு பகரமா இதை கொண்டு வந்ததுக்கான காரணம். அடுத்து ஹதீகத்தி மன்சலிஹி தஃபாத்தைனி சலாசன். இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ்தகில என்ற மஸ்தர் இஸ்திகால்னு வரணும். அது மஸ்தருக்கு பகரமா தஃபாத்தைனி சலாசன் என்ன வந்திருக்கு? பகரமா வந்திருக்குது. காரணம் தஃபாத்தைனி என்பது என்னவாக வந்திருக்கு? பகரமா வந்திருக்கு. காரணம் அததுல் மஸ்தரி, மஸ்தருடைய எண்ணிக்கை தான் என்ன செய்கிறது? இது குறிக்கிறது. இப்ப ரெண்டு முறைனா ரெண்டு முறை வேலை செய்யறது தானே குறிக்கிறோம். ரெண்டு முறைனா என்ன செய்யணும்? ரெண்டு முறை வேலை செய்யணும் தானே சொன்னோம். அப்ப அந்த என்னதான் குறிக்குது?
அந்த மஸ்தரையுடைய எண்ணிக்கை தான், எத்தனை முறை வேலை செய்யணுன்ற அந்த எண்ணிக்கை, மஸ்தருடைய எண்ணிக்கையை தான் அது குறிக்குது. அதுதான் அதன் காரணமாக தான் இங்க பகரமா வந்துச்சு. அடுத்து பாருங்க, அல்ல அலல் இன்சானி அல்லா அல்லா யுஜிஹித நப்சஹு ஃபி ஹாத தம்ரீனி தாலிகல் இஜ்திஹாத. தாலிகல் இஜ்ஹாத. இப்ப தாலிகல் இஜ்ஹாத், இஜ்ஹாதன் வர வேண்டிய இடத்துல தாலிகல் இஜ்ஹாதன் வந்துச்சு. காரணம் என்ன? அப்ப இப்ப இஜ்ஹாதனுக்கு பகரமா தாலிகல் இஜ்ஹாத் வந்திருக்கு, இங்க கொடுத்திருக்காங்க தாலிகல் இஜ்ஹாத். இப்ப காரணம் என்ன? அந்த இஷாரா எதைதான் குறிக்குது? மஸ்தரை தான் குறிக்குது. அதனாலதான் கொண்டு வந்தோம். அல் இஷாரத்து இலல் மஸ்தரி, மஸ்தரின் பக்கம் சுட்டி காட்டுவதா இருக்கிறது. இப்ப தாலிக்கு அது அப்படின்னு எதை தான் சுட்டி காட்டுறோம்? மஸ்தரை தான் சுட்டி காட்டுறோம். அதனாலதான் என்ன செஞ்சோம்? பகரமா கொண்டு வந்தோம். கடைசியா தாலிக்க கதையை ஒரு ஜிஸ்ம அக்ஸர மிம்மா யுஃபீதுஹு அப்படின்னு வந்துச்சுல. இப்ப அக்ஸரன்னு வந்திருக்கு. இப்ப அதுதான் என்னது? எவ்வொருன்ற அதோடைய மஸ்தருக்கு பகரமா அக்ஸர்னு கொண்டு வந்திருக்கும். அது லரருன்னு அதோடைய மஸ்தர் சொல்லாம என்ன சொல்லியிருக்கோம்? அக்ஸர்னு சொல்லியிருக்கோம். காரணம் என்ன? அந்த லரருக்கு இந்த அக்ஸர் என்பது சிஃபத் ஆகும். அதிகமாக தீங்காக தீங்கிழைக்கும். அப்ப அது அதிகமான தீங்காக, சரியா? அப்ப அதிகமான அந்த மஸ்தருடைய சிஃபத்தாக இருக்குது. அந்த தொடர்பு இருக்கனால்தான் காரணமா என்ன செஞ்சோம்? இது பகரமா கொண்டு வந்தோம். இப்ப காரணம் என்ன? சிஃபத்துல் மஸ்தரி, மஸ்தருடைய சிஃபத்தாக இந்த அக்ஸர் என்பது இருக்கிறது. அதனாலதான் பகரமா கொண்டு வந்தோம். சரியா? இப்ப வாருங்கள், ரெண்டாவது பயிற்சியை பார்ப்போமா? இப்ப ரெண்டாவது பயிற்சி என்ன சொல்றாங்க பாருங்க. இரண்டாவது, ஐயின் நா இபல் மஃஊலில் முத்தலக்கி ஃபில் ஜுமலில் ஆத்தியதி. பின்வரக்கூடிய வாசகங்களிலே மஃஊல் முத்தலக்கிற்கு பகரத்தை, மஃஊல் முத்தலக்குடைய பகரத்தை குறிப்பிடு. ஒண்ணுமே இல்ல, பின்னாடி வரக்கூடிய வாசகத்துல என்ன செய்யணும்? மஃஊல் முத்தலக்குடைய பகரத்தை என்ன செய்யணும்? நம்ம குறிப்பிட்டா போதும். சரியா? இப்ப பாருங்க, இங்கே அர்த்தம் வச்சிருவோம். கீழே என்ன செஞ்சிடும்? நம்ம குறிப்பிட்டு எழுதுனா போதும். முதலாவது என்ன வருது? தலல் காரி உல் குர்ஆன அஹ்சன திலாவத்தின். அந்த ஓதுபவன் குர்ஆனை ஓதினான். அஹ்சன திலாவத்தின், மிகவும் அழகிய ஓதுதலாக குர்ஆனை ஓதினான். இரண்டாவது, என்ன சொல்றாங்க? ரமஸ் சையாது தொயிர சஹ்மன். சையாத் வேட்டையாடுபவன், வேடன் பறவை என்ன செய்தான்? அம்பால் எய்தான், அம்பால் எறிந்தான். இப்ப மூன்றாவது, சஜிதல் முசல்லி அர்பஅன். தொழக்கூடியவன் 4 ரக்காத், 4 சஜிதா செய்தான். அப்ப அடுத்து பாருங்க, நாலாவது, மா நாமல் மரீது பஅத நௌமி ஹத்தா ஹப்ப முன்ஸஈஜன். அப்ப நோயாளி தூங்கவில்லை. நோயாளி பாலல் நௌமி, சில தூக்கம் கூட நோயாளி தூங்கவில்லை. ஹத்தா எதுவரை என்றால் ஹப்ப முன்ஸஈஜன். சரியா? அவன் எழுந்து விட்டான். ஹப்பனா எழுந்து விட்டான். முன்ஸஈதன் பதட்டமாக, பதட்டம் அடைந்த நிலையில் அவன் எழுந்து விட்டான். கொஞ்ச நேரம் கூட தூங்கல, அதுக்குள்ளேயும் என்னது? பதட்டமான நிலையில் எழுந்து விட்டான். அப்ப அஞ்சாவது பாருங்க, யுஹிப்புல் ஆக்கிலு வத்தனஹு குல்லல் ஹுப்பி. அப்ப அறிவுடையவன் தன் சொந்த நாட்டை விரும்புகிறான். குல்லல் ஹுப்பி, ஒவ்வொரு விரும்புதலாகனா முழுமையாக விரும்புவதாக விரும்புகிறான். அடுத்து ஆறாவது, இப்ப ஆறாவது என்ன சொல்றாங்க பாருங்க, ஹஜமல் ஜுந்தியோ அத்தகுரா. அப்ப வீரன் என்ன செய்தான்? தாக்குதல் நடத்தினான், தாக்கினான். வீரன் ஜுந்தினா வீரன், படை வீரன் தாக்குதல் செய்தான். தகரான தீவிர தாக்குதலாக தாக்குதல் செய்தான். இப்ப ஏழாவது பாருங்க, ஏழாவது என்ன சொல்றாங்க? அர்ரஜுலுல் முஹத்தபு லா யுஆமிலுன் நாஸ ஹாதிஹில் முஆமலத. ஒழுக்கம் கற்பிக்கப்பட்ட மனிதனாகிறவன் மக்களிடம் பழக மாட்டான். ஹாதிஹில் முஆமலத, இந்த பழகுதலை மக்களிடம் என்ன செய்ய மாட்டான்? பழக மாட்டான். சரியா? அப்ப ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டவன் இந்த மாதிரி என்ன செய்ய மாட்டான்? பழக மாட்டான் என்று என்ன சொல்றாங்க? எடுத்து காட்டுறாங்க. சரியா? அப்ப எட்டாவது, பாருங்க, சஃபஹ்து அன்ஹு சஃப்ஹன் லா அஸ்ஃபஹுஹு அன் அஹதின். அப்ப அவனை தொட்டும் மன்னிப்பதாக நான் மன்னித்தேன். எத்தகைய மன்னிப்பு? லா அஸ்ஃபஹுஹு அன் அஹதின், ஒருவரை தொட்டும் அந்த மன்னிப்பை நான் மன்னித்ததில்லையே, அத்தகைய ஒரு மன்னிப்பாக அவனை தொட்டும் நான் மன்னித்தேன்.
இந்த அஸ்பஹுன்றது சஃபா பார்த்து மீட்டணும். சரியா? அந்த மன்னிப்பை ஒருவரை தொட்டும் நான் மன்னித்ததில்லையே, அத்தகைய ஒரு மன்னிப்பாக அவனை தொட்டும் நான் மன்னித்தேன். இப்போ 9வது பாருங்க என்ன சொல்றாங்க? இதா நஜஹ்து தஅவுதுல் ஜஃபலா. அப்ப நான் வெற்றி பெற்றால் நான் தஅவுத்து அழைப்பேன் அல் ஜஃபலா, பொதுவான விருந்துக்கு. பொது விருந்துன்னு அர்த்தம். அனைவரும் வரக்கூடிய அழைப்புக்கு என்ன சொல்லுவாங்க? ஜஃபலான்பாங்க. சரி, அப்போ பொதுவான அழைப்பாக நான் அழைப்பேன். எல்லா தாவா அழைக்கிறதுன்றது, விருந்துக்கு அழைக்கிறதுன்றது குறிப்பிட்ட நபரை அழைப்பாங்க. இல்லாட்டி பல பேர், பல வகை இருக்குதுல்ல. நான் எப்படி அழைப்பேன்? ஜஃபலா, பொதுவான விருந்தாக, பொதுவான அழைப்பாக நான் அழைப்பேன். 10வது அவுலம சதீகுன் வதஅன் நகரா. அப்ப ஒரு நண்பன் விருந்து சமைத்து என்ன செய்தான்? கொடுத்தான். சதீகுன்னா என்பது விருந்து சமைத்து கொடுத்தான். வதஅன் நகரா, குறிப்பிட்ட சிலரை அழைத்தான். அப்ப ஜஃபலானா பொதுவா எல்லாரும் அழைக்கிறது, நக்கரானா குறிப்பிட்ட நபர்களை அழைப்பது பேர் நக்கரான்பாங்க. சரி, அப்ப குறிப்பிட்ட அழைப்பாக அழைத்தான். இப்ப 10க்கு அர்த்தம் பார்த்தாச்சா? வாருங்கள் இப்பொழுது நம்ம என்ன செய்யலாம்? அதுல என்ன நாய் ஃபைல் மட்டும் குறிப்பிட்டா போதும், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப தலா இதுல பாருங்க, அசன திலாவத்தின் தான் நாய் ஃபைல். தலாவுடையதுக்கு திலாவத்தன் தானே வசரா வரணும். அந்த இடத்துல அசன் திலாவத் தான் நாய் ஃபைல். இங்க எடுத்து கொடுக்கோமா? ரம அசையாது தயிர அங்க சஹமன். அப்ப ரமாவுடைய மஸ்தரு வரணும். அந்த இடத்துல சஹமன் கொண்டு வந்திருக்கும். இப்ப சஹமன் தான் இங்க மஃபூல் முத்ரக்கு பகரமா வருது. இப்ப நாயிபு மஃபூல் முத்ரக். சரி, அப்ப திலாவத்துன்னா என்னது? மஃபூல் முத்ரக்கு பகரமா வந்தது. இங்க சஹமன் என்பது மஃபூல் முத்ரக்கு பகரமா வந்தது, சஹமன். அப்ப சஜிதல் முசல்லி அர்பான். அப்ப சுஜூதுன்னு வரணும். அந்த இடத்துல அர்பான் என்ன வந்திருக்குது? மஃபூல் முத்ரக்கு பகரமா வந்திருக்கு. அப்ப நாயிப் மஃபூல் முத்ரக் அர்பான், 4 சஜிதா. சரியா? அதான் பாலன் நௌமி. இப்ப நௌமன் வரணும். அந்த இடத்துல பாலன் நௌமியா வந்திருக்கு. அப்ப இதுதான் மஃபூல் முத்ரக் பகரமா வந்தது, இங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தே போல குல்லல் ஹுப்பி, ஹுப்பன் வர இடத்துல குல்லல் ஹுப்பி வந்துச்சு. அப்ப அதுதான் பகரமா வந்திருக்கு, இங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. சரியா? குல்லல். அடுத்து ஹஜபல் ஜுந்தியோ தகரான்னு வந்துச்சுல. இதுல ஹுஜூமன் என்ன வந்திருக்கணும்? இதோட மஸ்தர் ஒரு இடத்துல தகரான் என்ன வந்திருக்கு? அதுக்கு பகரமா தகரான் வந்திருக்குது. அதுதான் இங்க என்னது? மஃபூல் முத்ரக் பகரமா வந்தது. சரியா? அப்ப ரஜுலுல் முஹத்தபுல் ஆயும் ஆமிலுன் நாச ஹாதிஹில் முஆமலத. இப்போ முஆமலத்தன் மஃபூல் முத்ரக்கா வரணும். அந்த இடத்துல ஹாதிஹில் முஆமலத்துன்னு வந்திருக்கு. சரியா? அப்ப இதுதான் முஆமலத்துக்கு பகரமா, மஃபூல் முத்ரக்கு பகரமா வந்தது இந்த ஹாதிஹில் முஆமலத் என்பதுதான். அப்ப இங்க சஃப்ஹன் லா அஸ்ஃபஹுஹு. இங்க லா அஸ்ஃபஹுஹுன்னு இந்த ஹூ இருக்குல்ல, இதுதான் என்னது? பகரமா வந்திருக்குது. ஏன் பகரம்? ஹூ என்ற லமீர் தான் என்ன வந்திருக்குது? பகரமா வந்திருக்கு. காரணம், இந்த லமீர் எது பார்த்து மீட்டுறோம்? சஃப்ஹா பார்த்து மீட்டுறோம். அதனால அந்த மஸ்தர் பார்த்து தான் மீட்டுறோம். அதனால அது பகரமா வந்திருக்கு. சரியா? மஃபூல் முத்தருக்கு பகரமா வந்தது என்னது? அல் ஹா ஃபி அஸ்ஃபஹுஹு. அஸ்ஃபஹுஹுல உள்ள அந்த ஹாவாகும், இந்த ஹா. சரியா? அதுதான் பகரமா வந்திருக்கு. இதான் நஜஹத்து தாவத்துல் ஜஃபலான் வந்திருக்குல்ல. அப்ப தாவத்தன் வர வேண்டிய இடத்துல ஜஃபலான் வந்திருக்குது. சரியா? அப்ப இதான பகரமா வந்திருக்கு. பகரமா வந்து அதை எடுத்து சொல்ல சொன்னாங்க, சொல்லியாச்சு. அடுத்தது தாவத்தன் வர இடத்துல நக்கரான் வந்திருக்கு. தாவத்தன் வரணும். அந்த இடத்துல நக்கரான் வந்திருக்குது. காரணம் என்ன? அந்த நக்கரா என்பது தாவத்துக்கு பகரமானது. அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. சரியா? தாவத்துக்கு பகரமா நக்கரா. அப்ப காரணம் கேட்கல நம்ம கிட்ட. எதுன்னா குறிப்பிட சொன்னாங்களே தவிர எதுக்கு இப்படி கொண்டு வந்தாங்க காரணம் கேட்கல. அதனாலதான் அது என்ன, எது பகரமா வந்திருக்குன்னு மட்டும் என்ன செஞ்சிருக்கோம்? எடுத்து காட்டியிருக்கோம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இதுடன் இந்த பயிற்சி பாடம் முடிந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் தொடர்ந்து காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.